வெரி குட் மார்னிங் இப்போ குட் மார்னிங் டு ஆல். டிஎன்பிசி ஏஇ ரிசல்ட் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அது வந்துட்டு ட்ரிபிள் இசிக்கு வந்துட்டு ஆஃப்லைன் மார்க் இன்டர்வியூ வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருப்பா ஆஃப்லைனில். உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ ஓசி லிஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு என்ரோல் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே. 1:3 ரேஷியோ அந்த ரேஷியோவில் கூப்பிட்டுருப்பாங்க சரிங்களா. ஸோ இப்போ இன்டர்வியூவில் 60 மார்க்குக்கு அந்த 60 மார்க்கில் மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் நம்ம ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை ஸ்கோர் பண்ணிடுவோம். கண்டிப்பாக ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஓரளவுக்கு நார்மலாக பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மார்க் டீவியேஷன்ஸ் இருக்கும் சரிங்களா. அப்போ அந்த 15 மார்க் டீவியேஷன் வரும்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 கொஸ்டின் விட்ட மாதிரி. இப்போ 10 கொஸ்டின் கம்மியா இருக்கீங்க அப்படின்னா அந்த 10 கொஸ்டின் பூஸ்ட் அப் பண்றதுக்கு இன்டர்வியூ ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கு எல்லாத்துக்கும் ஒரே மார்க் போட்டுருந்தாங்க. ஸோ உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில் இப்போ ஒரு டிஎன்பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெம்பர்ஸ் இன்டர்வியூ பண்ணுவாங்க. டிஎன்பிசி மெம்பர் ஒருத்தர் இருப்பாங்க, 2 டெக்னிக்கல் பர்சன் இருப்பாங்க. அதே மாதிரி 3 பர்சன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு தான் பிடபிள்யூஏலேருந்து கூப்பிட்டு ஆஃப்லைன் மார்க் இன்டர்வியூ சரிங்களா. ஸோ அதை ப்ராப்பராக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அப்பயே மார்க் 3% அதை எவாலுவேட் பண்ணி எவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, எதில் வீக்னஸ் இருக்கீங்க, ஐ கான்டாக்ட் எப்படி இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் எப்படி, பாடி லாங்குவேஜ், ஆட்டிடியூட், உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் எப்படி இருக்கு, எந்த ஏரியாலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ அவங்களும் ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் போயிருப்பாங்க சரிங்களா. ஒரு 6 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல படித்த ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் வருவாங்க சரிங்களா. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட். ஸோ அப்படிங்கும்போது அந்த 3 இசிக்கு தனியாக ட்ரிபிளிக்கு தனியாக நடக்கும். ஸோ இசிக்கு வந்துட்டு இசி டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூஏலேருந்து அவங்க வருவாங்க, ட்ரிபிளிக்கும் தனியாக வருவாங்க சரிங்களா. ஸோ தனியாக மார்க் இன்டர்வியூ போகும். அந்த டேட்டு, டைமு, பிளேஸ், ஸோ இது வந்துட்டு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ஃபியூச்சர் ஃபர்தராக. தோஸ் ஹூ ஆர் வில்லிங், யார் வில்லிங் இருக்கீங்களோ அவங்க கூகுள் ஃபார்ம் கீழே இருக்கா அதை ஃபில் பண்ணுங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரென்த்து நம்ம ஒரு அரௌண்ட் ரொம்ப அதிகமாக கொண்டு போகல. நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஃபில் பண்ணுங்க சரிங்களா. எல்லாருமே ஃபில் பண்ணி சொன்னீங்கன்னா தான் எவ்வளோ கன்சல்டேட் பண்ணி அவங்களுக்கு தகுந்தாப்புல அதை நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும் சரிங்களா. அதுக்காக தான் வந்துட்டு பிஃபோராக நாங்கள் இன்டிமேட் பண்ணுறோம். ஸோ ஷூராக 60க்கு மேக்ஸிமம் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ எப்படிலாம் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் சரிங்களா. டிஸ்டன்ஸ் மெனக்கெட்டு நீங்கள் அந்த 1 டே ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டேஜ், அந்த ஃபியரு சரிங்களா, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அங்க எப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்க, என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஆன்சர் பண்ணணும், இது எல்லாமே சொல்லிடுவாங்க சரிங்களா. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, நீ எதில் லேகிங் ஆகி எப்படி பூஸ்ட் அப் பண்ணணும் எல்லாமே சொல்லிடுவாங்க சரிங்களா. ஆன்லைன்ல ஆஃப்லைன் தான். அதே மாதிரி இன்டர்வியூ கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் கிளாஸ் வந்துட்டு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எந்த இதுக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனெக்ட் பண்றோம் சரிங்களா. ஃபார் ட்ரிபிள் as well as இசி தனித்தனியாக செப்பரேட்டாக தான் நடக்கும். தோஸ் ஆர் வில்லிங் டு ஃபில் த ஃபார்ம் கீழே வந்துட்டு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணிங்க சரிங்களா. ரைட், ஓகே. ஸோ 1 or 2 days தான் அந்த ஃபார்ம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ பார்த்துட்டு ஃபில் பண்ணிக்கங்க. ஸோ ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும், ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே காண்டாக்ட் நம்பர், இன்ஸ்டியூட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.